ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வாழும்போது நிறைய ஓமை வடிவுள்ளதை ஆண்டவர் பேசினார். பரலோக ராஜ்யத்தை குறித்து எடுத்துக்காட்டுகளாக நடைமுறையில் இருக்கிற வார்த்தைகள் மூலமாக, நடைமுறையில் இருக்கிற எடுத்துக்காட்டுகள் மூலமாக தான் ஆண்டவர் அதிகமாக பேசினார். இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க பேசும்போது சொல்றாரு, ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா பரலோக ராஜ்யத்தை சொல்றார். பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வருவது. பூமியில வாழும்போது நமக்குள்ள இயேசு கிறிஸ்து வருவதுதான் பரலோக ராஜ்யம். அடுத்து நம்ம மரிக்கும் போது நாம் தேவனிடத்தில் போய் சேர போகிறோம். அதுதான் நாம் போகிற பரலோக ராஜ்யம். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுகள் துரத்தப்பட்டிருக்கிறது, நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், பரலோக ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறதே அப்படின்னு சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வருவதுதான் தேவனுடைய ராஜ்யம். அது ஆண்டவர் எப்படி சொல்றாரு? கடுகு விதைக்கு ஒப்பாக சொல்லுகிறார். அழகான ஒரு எக்ஸாம்பிளா சொல்றார். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது பூமியிலே விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் அது சிறிதா இருக்குது. இங்கே விதை என்று இருக்கிறது, கிரேக்க பதத்துல விதை அல்ல, தானியம் என்று அதுல இருக்கும். தானியம், விதையும் தானியமாக இருக்கிற ஒரு பொருள். விதைச்சு அதுல இருந்து அந்த பொருளை எடுத்து அதை நம்ம சமைக்கிறதுக்கு உபயோகிக்கிறது. காடுகளிலே இதைவிட சிறிய விதைகள் இருக்கிறதா? அப்ப இந்த வேதத்தை புரட்டுகிறவர்கள் எல்லாம் கேட்பாங்க, என்ன கடுகு தான் சின்ன விதைன்னு சொல்றீங்க, அதை விட சிறிய விதை என்ன பண்ணுது இருக்குது? இங்கே சொல்லப்பட்டது விதைக்கப்பட்டு விவசாயம் பண்ணப்பட்டு மீண்டும் அதை அறுவடை செஞ்சு நம்ம எடுத்து கையில் எடுத்து திரும்ப பயன்படுத்துற ஒரு பொருள். தானியம் இருக்குதுல்ல, சின்ன சின்ன பருப்பு வகைகளை முளைய போடுற மாதிரி கடுகு நம்ம யூஸ் பண்ற பொருளை விதைய போடுறதுல லாஸ்டா இருக்கிற கடைசி சின்ன பொருள் வந்துட்டு கடுகு தான். நம்முடைய சமையல் அறையில இருக்கிறதுல ஒரு ரொம்ப சின்ன ஒரு பொருள். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது பூமியில் உள்ள விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார், இயேசு தான் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர், இயேசு உங்களுக்கு பரலோகத்தை தர்றாருன்னு சொல்றதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் பூமியில எல்லா காரியத்தை விட மிகவும் சின்ன காரியமாக பூமியில் இருக்கிறவர்களுக்கு தோன்றுகிறது. இன்னைக்கு போய் ஆண்டவரை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு கேலியா பார்ப்பாங்க, ரொம்ப அவமானமா நம்மளை அவமானப்படுத்துவாங்க. இருக்கிறதுலே நம்ம தான் வந்துட்டு ரொம்ப ஏமாளிகளை போல நம்மளை பார்ப்பாங்க, முட்டாள்களை போல நம்ம என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. பக்கத்துல உட்கார்ந்து ஊர் கதையெல்லாம் பேசுவாங்க. பூமியில பிறந்து செத்து போனவனை பத்தி என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க. தத்துவ ஞானிகளை பேசுவாங்க, இவன் அப்படியாம்ல, அவர் அவ்வளவு பெரிய கருத்து சொல்லியிருக்காரு, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம இயேசுவை பத்தி சொன்னோம்னா நம்மளை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? கேவலமா பார்ப்பாங்க. அததான் பூமியில் உள்ள சகல விதைகளிலும் அது சிறியதா இருக்கிறது. இயேசுவை பத்தி மட்டும் சொல்லி பாருங்களேன். வெளியில ஆண்டவர் சொன்னா, நீங்க சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். பாருங்க, ஒரு முஸ்லீம்ல உள்ளவங்க ஒரு ஹிந்துவை கூட விட்டுருவாங்க. ஆனா நீங்களும் நானும் போய் ஆண்டவரை பத்தி சொல்லும் போது நமக்கு ரொம்ப எதிர்ப்பார்கள், நம்மளை கேவலமா பார்ப்பாங்க. ஒரு ஹிந்து நம்மளை கேவலமா பார்ப்பாங்க, ஒரு தீக்காக்காரங்க நம்மளை கேவலமா பார்ப்பாங்க, படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் முன்பாக இயேசு என்று நம்ம சொல்லிவிட்டா நம்மளை ரொம்ப அருவருப்பா பார்ப்பாங்க. ஆண்டவர் நம்மளை, ஆண்டுடைய வார்த்தையை அப்படிதான் இந்த பூமியில கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எல்லா விதைகளிலும், பூமியில் உள்ள எல்லா சகல விதைகளிலும் அது எப்படி இருக்குது? சிறியதா இருக்குது. அதை யாரும் கண்டுக்கிறவே மாட்டாங்க. ஆனால் அது ஒரு மனுஷனுக்குள் விதைக்கப்படும் பொழுதோ அது எல்லா விதைகளிலும் பெரியதாய் மாறுகிறது. அல்லேலூயா. இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1:18 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைட்டா சவுண்ட் மாஸ்டர். அதான் சிலுவை பற்றிய கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுற நமக்கோ
சிலுவையை பற்றி உபதேசம். இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசிட்டா கெட்டு போகிறவர்களுக்குள்ள, பாவிகளுக்குள்ள அது எப்படி இருக்குது? பைத்தியமா இருக்கு. உங்களையும் பைத்தியக்காரனா பாப்பா, ஏசப்பாவையும் பைத்தியக்காரனா பாப்பா, வார்த்தைகளையும் பைத்தியக்காரனா பாப்பா. நல்லா பேசிக்கிட்டு இருப்போம். இயேசுவை பத்தி சொல்லும் போது அவங்களுக்குள்ள கோபம் வந்துடும், நம்மளை அற்பமா பார்க்க ஆரம்பிச்சு. நம்மளே பாருங்களேன், ஒரு ஆள்கிட்ட போய் ரொம்ப நேரம் பேசுவோம், ஆனா ஏசப்பாவை பத்தி பேச போகும்போது நமக்கு கூச்சமா வரும், வெக்கமா வரும். நீ ஆண்டரை பத்தி சொல்லிட்டீங்களா? இல்ல சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளா பேசுவாங்க, அவனுக்கு ஆண்டரை பத்தி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதையும் ஆண்டரை பத்தி சொல்லும் போதும் சிலுவையை பற்றிய உபதேசத்தை சொல்ல மாட்டோம். ஏசப்பா உங்களுக்கு அதை தருவாரு இதை தருவான்னு சொல்லுவோம். சிலுவையில உங்களுக்காக அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லும் போது நமக்கே அது சொல்ல வராது. இது அவசியம் தானா, இது நம்ம சொல்லணுமா, இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் இவனுக்கு புரியுமா அப்படின்லாம் நமக்குள்ளேயே இது தோணும். அப்ப நம்ம கூட அற்பமா என்ற அளவுக்கு சிலுவையை பற்றி உபதேசம் அவ்வளவுதான் இருக்கு. அப்ப கெட்டு போகிற ரசிக்கப்படாதவர்களுக்குள்ள இயேசுவை பத்தி சொல்லும் போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறோம். அவனுக்கு நம்ம அந்த வார்த்தை மிகவும் அருவருப்பானது, அந்த வார்த்தை மிகவும் சிறியது, மிகவும் அற்பமானது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அது கடுகு விதையை போல சிறுசுதான், ஆனா அது ஒரு மனுஷனுக்குள்ளே போகும்போது அது கொண்டு வருகிற விளைவு பெரிய பெரிய விளைவாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம உள்ள வச்சிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல சொல்லுங்க. உங்களுக்குள்ள இந்த விதை இருக்கிறதா? இருக்குது. உங்களுக்கு அற்பமா இருக்கலாம், ருசி பார்த்தவங்க இருப்பீங்க, புதுசா வந்தவங்க இருப்பீங்க. நீங்க நினைப்பீங்க ஆண்டவரை இதை ஏத்துக்கிட்டு நமக்கு என்னதான் பலனு, அது கடுகு விதையை போல இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது சொல்றாரு, அது வளரும் போதோ எல்லாவற்றையும் காட்டில் அது உயர என்ன பண்ணுமா, வளர்ந்து ஆகாயத்து பறவைகள் வந்து கூடு கட்டுற அளவுக்கு அது உயரமாக மாறும். ஆனால் கடுகு ஒரு விதைச்சோம்னா ஒரு குட்டி செடியா தான் வருது, குட்டி செடியா தான் வருது. ஆனா கடுகை பற்றி ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறார்கள், 100ல் 1000ல் என்ன பண்ணுது, 8 அடி 9 அடி 10 அடிக்கு மேல அந்த வகை தானியத்துல எதுவும் வளராத வளர்ச்சியை இந்த கடுகு சில வேளைகளிலே கொடுக்கிறதா. அல்லேலூயா. அதை விதைக்கிற, அது அளவுக்கு விதைக்கிற தானியம் எதுவுமே அப்படி வளர்றது இல்ல. இதுலயும் எல்லாம் வளர்றது இல்ல, இதுல ஒன்று திடீரென்று வளருகிறது. இது எதை குறிக்கிறது? ஆண்டுடைய ராஜ்யத்தை நீங்கள் கணிக்க முடியாது. ஒருவனுக்குள்ள இயேசு உள்ள வந்துட்டார்னா உங்க லைஃப் இப்படி இருக்கும் சொல்ல முடியாது. கர்த்தர் திடீரென்று ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில தருவார். உள்ளே இருக்கிறது ஜீவன், உள்ளே இருக்கிறது கிறிஸ்துவுடைய ஜீவன். இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அது கொஞ்சம் உங்களுக்கு சலனமா அற்பமா கூட்டங்களுக்கு வர்றதுலாம் ஒரு மாதிரி தான் இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து என்னும் கடுகு விதை உள்ள இருப்பது உங்களை என்னையும் ஒரு நாள் ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போக போகுது. ஹல்லேலூயா. அதை பத்தி, கடுகு விதையை பத்தி ஒரு கவிதையாக சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அது எப்படின்னா, ஒரு குதிரை வீரன் கடுகு மரத்துக்கு பின்பாக ஒளிந்து கொண்டால் ஒருவராலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. குதிரை எவ்வளவு உயரம் இருக்கும், அதுக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்தா மரத்துக்கு பின்னாடி இருந்தா யாரும் என்ன பண்ண முடியாதா, பார்க்க முடியும். அப்ப ஒரு குதிரை ஹைட்டை பார்த்துக்கிற, அது மேல இருக்கிற ஹைட்டை பார்த்துக்கிறீங்க. கிட்டத்தட்ட 10 அடியில இருந்து 12 அடி வரை இந்த கடுகு விதை என்ன பண்ணுது, மரமா மாறுது. அல்லேலூயா. ஆனா சின்னதா இருக்கும் போது அப்படி அது இருக்கவே செய்யாது, அதை கணிச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் இப்படியே இருப்பீர்கள் என்று நீங்கள் ஒருபோதும் கணக்கு போட்டுறக்கூடாது. சுவிசேஷத்தை என்னைக்கும் நம்ம அப்படி கணக்கு போடவே கூடாது. சுவிசேஷத்தை ஆள் இல்லாத இடத்துல பிரசங்கித்திருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ. நம்முடைய தீவு பகுதியிலாம் 1965 70களெல்லாம் வந்து பிரசங்கித்திருக்கிறார்கள். பிரசங்கித்த ஒருவரை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அவர் சொல்றாரு, யாருமே இருக்க மாட்டாங்க பிரதர், நாங்கள் ஒரு ஆள் நின்று என்ன பண்ணுவாங்களாம், பேசிக்கிட்டு இருப்போம். தெருவில் யாரும் இல்லை, மார்க்கெட்லையும் யாரும் இல்லை, இவங்க மட்டும் ஆண்டோடைய வார்த்தையை பேசுவார். யார்கிட்ட பேசுறோம், யாரு கேட்டா, யாரும் கேட்கல, இவன் மட்டும் பேசிக்கிட்டு வர்றாங்க.
நாளடைவில் இன்னைக்கு தீவு நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை பேரை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அப்ப நீங்க என்ன ஆள் கேட்டாதான் சுவிசேஷமா? நீங்கள் சுவிசேஷத்தை அந்த இடத்துல பிரசங்கிக்கும் போது அந்த அந்தகாரத்தின் கிரியைகளுக்குள்ளே ஒரு நடுக்கம் உண்டாகும். அந்த இடம் சுத்திகரிக்கப்படும். அந்த இடத்துல கர்த்தர் பெரிய விளைச்சலை பின் நாட்களிலே தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து என்ன சொன்னார்? அப்படியே செத்து போன புதைக்கப்பட்ட எலும்பு கூடுகள் அப்படி நாரி போய் கிடக்குது, உலர்ந்து போய் இருக்கிறது. அதை பார்த்து சொன்னாரு, இதுக்குள்ள ஜீவன் வருமா? இதனிடத்துல நீ வார்த்தையை பேசு என்று சொன்னார். வார்த்தையை பேசினான். அதற்குள்ளே நரம்புகள் எலும்புகள் எல்லாம் உண்டாகி முழு உருவமாக மாறினது. அடுத்து சொன்னார், இதற்குள்ளே ஆவி உள்ளே பிரவேசிக்கட்டும் என்று நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. ஆவி பிரவேசிக்கட்டும் என்று சொன்னார். சதையும் நரம்பும் உருவாகி பிணங்கள் எல்லாம் சதையும் நரம்பா டெட் பாடியா கடந்துச்சு. ஃபர்ஸ்ட் சத நரம்பு ஃபார்ம் ஆச்சு. அடுத்து உயிர் உள்ள வந்துருச்சு. காலூன்றி சேனையாக நின்றது. நீங்க கவனிச்சீங்களா? ஒரு செத்து போனவனுக்கு முன்பாக பேசப்படுகிற காஸ்பல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. செத்து போன அவனுடைய சரீரத்துக்கு உடம்புக்கு உயிரை கொடுக்குமானால், இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இயேசுவை ஏத்துக்கிட்டா எனக்கு என்னங்க கிடைக்கும்? இந்த இயேசு உங்களுக்குள்ள வந்தா எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா! உங்கள் வாழ்க்கை மாறும். எல்லார காட்டிலும் நீங்க பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளவர்களாக நீங்க மாறுங்க. அது சகல விதைகளிலும் அது பெரியதாக மாறுகிறது. அது கெட்டு போகிறவர்களுக்குள்ளே பைத்தியமானதுதான். ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. இதே வார்த்தையை இன்னொரு சுவிசேஷத்தில் எழுதுவார்கள். அது எப்படின்னு பாருங்க, அது ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இந்த விதையை எங்கே விதைக்கிறான் என்று பாருங்கள். அதை ஒருவன் எடுத்து என்ன பண்ணா, தன் தோட்டத்தில் என்ன பண்றா? போட்டான். அல்லேலூயா! நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை, ஆண்டுடைய வார்த்தையை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இருக்க அவரோடு கூட இருக்கிற அனுபவத்தை ஒருத்தர் எடுத்து எங்க போடுறான் சொல்லுங்க? தன் தோட்டத்திலே போடுறான். இன்னைக்கு அந்த கடுகு விதைன்னு சொல்லி நீங்க அற்பமா நினைச்சிடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க என்ன பண்ணிடக்கூடாது. ஆண்டவரை தேடுறது, ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறத நம்ம ஒருபோதும் அற்பமா நினைக்கவே கூடாது. அவன் அதை எடுத்து தன் தோட்டத்துக்குள்ள என்ன பண்ணினான்? போட்டான். இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத நீங்க பார்க்கணும். நம்ம தோட்டத்துக்குள்ள பணம், பெருமை, உயர்வு, வேட்டிமை, கவலை, துக்கம், இது எல்லாம் அந்த தோட்டத்துக்குள்ள போட்டு வச்சிருக்கு. இதையெல்லாம் தூக்கி உள்ள போட்டா இது ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றார், இதையெல்லாம் விட்டுட்டு கடுகு விதையாகிய இயேசு ஆகிய தேவராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணணும்? உள்ள போடணும். நீங்க சும்மா இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரோட கூட இருங்க. பாருங்க, 24 மணி நேரத்தில் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா, இன்னைக்கு என்ன செஞ்சீங்க? உங்களை பார்த்து கேள்வி கேட்க எனக்கு கை தூக்குங்கன்னு சொல்ல உரிமை இல்லை. என்ன செஞ்சீங்க நீங்களே பார்த்துக்கிறீங்க. இன்னைக்கு என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு எவ்வளவு நேரம் இந்த கடுகு விதையாகிய தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்தது? காலையில இருந்து நான் இப்படி ஜெபம் பண்ணேன் பிரதர். பாருங்க, சும்மாவே உட்கார்ந்து இருப்போம். காலையில இருந்து சும்மாவே பேசிக்கிட்டு இருப்போம். என்ன பண்றீங்க? சும்மா உட்கார்ந்துருக்கேன். சும்மா உட்கார்ந்துருக்கேன். பைபிள் படிச்சீங்களா? இல்ல. ஜெபம் பண்ணீங்களா? இல்ல. தேவனுடைய காரியத்தை இந்த ஆத்துமாவில விதைக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? தேவையில்லாத விதைச்சாதனால எந்த விளைவுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கடுகு விதையை யாகிய தேவராஜ்யத்தை நீ விதைத்தால் அதனுடைய பலன் நீ எதிர்பார்த்ததை விட பெருசா இருக்கும். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும்னா தேவனுடையதை நீங்கள் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு என்ன செஞ்சோம்? ஆண்டவரோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ஜெபம் பண்ணேன், பைபிள் படிச்சேன்னா அது ஒருபோதும் வீணாகவே செய்யாது. அது உங்களுக்குள்ள கிடக்கிறதுனால உங்க ஃபியூச்சர்ல அது என்ன பண்ணும்னா பலனை தரக்கூடியதாய்ப்பா. அல்லேலூயா! நீங்க சும்மாவே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒண்ணுமே இருக்கா. என்ன பண்ணீங்க? சும்மாவே இருந்தேன். பைபிள் படிச்சீங்களா? இல்லை. என்ன பைபிள் படிக்கல. என்ன பண்ணீங்க? கவலையாவே இருந்தேன். என்ன பண்ணீங்க? இந்த பக்கத்து வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தேன். விதைச்சதெல்லாம் அப்படியே குப்பையாவும் பதறாவும் உள்ள விதைச்சு வச்சிருக்கிறோம். அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் முளைச்சு எலும்பும்? நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் உட்கார வேண்டும். உட்கார்ந்து
இயேசுவே உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எவ்வளவு பிரச்சனை இருக்குது. நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? உங்க குடும்பத்துல மாற்றம் இல்லாம எத்தனை பிரச்சனை இருக்குது. நம்முடைய குடும்பத்துல பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இல்லை, அவ்வளவு இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்க மாட்டோம். ஒரு மூலையில் என்ன பண்ணுவோம், சும்மா உட்காந்து அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இல்ல யாரோடைய அதை பேசிக்கிட்டு இப்படியே இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவன் கடுகு விதையை எடுத்து தன் தோட்டத்துக்குள்ளே போட்டான், விதைச்சான், தூக்கி வார்த்தைகளை உள்ள போட்டுக்கிட்டே இருந்தான். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை செய்யணும். இந்த ஸ்ட்ரைக் நாட்கள் எல்லாம் அதிகமா ஆண்டவரோட உட்காரலாம். நீ யோசேப்பு 7 வருஷம் செழிப்பு இருந்தது. 7 வருஷமும் தானியங்களினால் தன்னுடைய களஞ்சியத்தை என்ன பண்ணிட்டாரு, நிரப்பிட்டார். அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வந்தது. அது எல்லாம் யூஸ் ஆச்சு, சும்மா யூஸ் ஆகல, அதை காசாக்கிட்டான், பணமாக்கிட்டான். ரேட் எகிருது. எபிரேயர்கள் எல்லாரும் வந்து காசை கொட்டி தானியத்தை வாங்குறான். உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க டைம் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்றது வீணாகாது, பின் நாட்கள்ல உங்களுக்கு உயர்வையும் மேன்மையும் தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. எதுக்கு நான் உட்காரணும், ஏன் போர் அடிக்குது, ஏன் ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும்? இப்ப நீங்க உட்கார்ந்தா உங்க ஃபியூச்சர்ல உங்க பிள்ளைகளுக்கு நல்லது. நீங்க எதிர்த்து அடுத்த மாசம் சந்திக்கக்கூடிய பெரிய சவால இப்ப இருக்கிற ஜபத்தினால நீங்கள் பலத்தை பெற்று கொண்டு விடுவீர்கள். இப்ப நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அடுத்து நீங்க வர்ற பிரச்சனையில நிக்க முடியாது. சும்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியாம உங்களுக்குள்ள நீங்க பலன் அடைந்து கொண்டிருப்பீர்கள். நாளைக்கு பெரிய சவாலை சந்திக்கக்கூடியது வரும். இன்னைக்கு பண்ண ஜெபம் நாளைக்கு உங்களை காப்பாத்து, உங்க பிள்ளைகளை காப்பாத்து. இன்னைக்கு நீங்க நேரத்தை செலவழிச்சீங்கன்னா நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுவார். இன்னைக்கு உள்ளது 7 வருஷ தானியம் பின்பு பிரம்மாண்டமான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த. அல்லேலூயா. எல்லாத்தையும் தானியத்தை ஃபுல்லா கொண்டு வந்து வாங்கி வச்சுட்டான், விளைஞ்சதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அடுத்து எப்படி தெரியுமா பண்ணா, எல்லாரும் இப்ப காசு கொடுத்து தானியத்தை என்ன பண்ணணும், வாங்க. நல்ல ரேட் வச்சு அதை கொடுத்துட்டு காசு ஆக்குனா, இந்த காசை வச்சு அரசாங்கத்துக்கும் செயல்படுத்தினா அரசாங்க கஜானாவும் கிளம்பு. எவ்வளவு ஆசீர்வாதம் இந்த யோசேப்புக்குள்ள, அவ்வளவு பெரிய மைண்ட் இருந்துச்சு. எறும்பானது தனக்கு தலைவன் இல்லாதிருந்தும் என்ன பண்ணுது, களஞ்சியத்துல தன்னுடைய ஆகாரத்தை சேர்த்து கொண்டு வருகிறது. எறும்பு தன்னை விட 20 மடங்கு உள்ள வெயிட்டை தூக்கும். எத்தனை மடங்கு? 20 மடங்கு. ஒரு 100 கிலோ இருக்கிற ஒரு ஆளு 2 டன் வெயிட்டை தூக்குறது போல தூக்கிட்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது எறும்பு சும்மா உட்கார்ந்து இருக்கிறத யாருக்காவது பார்த்துருக்கீங்களா? எறும்பு நின்றுகிட்டு இருக்கிறத யாராவது பார்த்துருக்கீங்களா? நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கத, மூவ் ஆகிக்கிட்டே பொருளோட தான் இருக்கும், ஏதாவது தூக்கிட்டு தான் தெரியும். அதுக்கு தலைவன் இல்லை. போய் மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி போய் சேர்த்துரும். ஹல்லேலூயா. இவன் தேவனுடைய ராஜ்யத்தை தன் தோட்டத்துக்குள்ளே சேர்த்து கொண்டே வந்தான். உங்களுடைய 20 வருஷத்துக்கு பின்பாக இருக்கிற வாழ்க்கைக்காக இப்பொழுதே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஒரு 10 வருஷத்துக்கு பின்பாக இருக்கிற வாழ்க்கைக்காக இப்பொழுதே ஜெபம் பண்ணுங்க. சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் உட்காருங்க, ஆண்டவரே எங்களை உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அவர் சமூகத்தில் இருந்துகிட்டே இருங்க. உங்களுடைய ஃபியூச்சர் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. நடக்க வேண்டியதெல்லாம் தானாய் நடக்கும். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறதுனால ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அப்ப இவன் எடுத்து எங்கே விதைத்தான்? எத்தனை பேர் உங்க தோட்டத்தில் விதைக்க போறீங்க? 1 மணி நேரம் ஜெபம் பண்ற நீங்க 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 24 மணி நேரத்துல என்ன செஞ்சோன்னு பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். இதுக்கு மட்டும் நம்ம உங்க ஜெப டயத்தை மட்டும் எடுத்து பாருங்களேன். இப்ப போன்ல ஸ்கிரீன் டைம்னு ஒன்று இருக்கு. ஸ்கிரீன் டைம்லாம் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க போனை எவ்வளவு யூஸ் பண்ணீங்கன்னு தெரியும். சராசரியா 4-5 மணி நேரத்துக்கு மேல யூஸ் பண்ற ஒரு வாலிபன் 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி. ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம எவ்வளவு நேரம் இருந்தோம், எவ்வளவு நேரம் விதைக்கப்பட்டோம், அது ரொம்ப 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 முக்கியம். ஜெபம் பண்ண பாயிண்டே இல்லைனாலும் தேவ சமூகத்தில் உட்காருங்க. என்ன ஜெபம் பண்றது தெரியாது, நான் உட்கார்றேன். உட்கார்ந்துகிட்டே இருங்க. உங்களுடைய ஃபியூச்சர் பிரகாசமா மாறும். இப்பயே ஆண்டவர் ஃபியூச்சரை பிளான் பண்ணுவார். இப்பயே கர்த்தர் தடைகளை உடைப்பார். இப்பயே வர்ற பிளெஸிங் ஆசீர்வாதத்துக்கு இப்பொழுதே ஆண்டவர் அஸ்திவாரத்தை போட்டுருவார். எறும்பை போல நீங்கள் சேர்க்க ஆரம்பிப்பீர்கள். இது தலைவன் இல்லாத, இதை சொல்லி செய்யக்கூடாதுன்னு சொல்றார். செய்யின்னு சொல்லக்கூடாது.
நாமளா அதை என்ன பண்ணணுமா, செய்யணும். தலைவன் இல்லாதிருந்தும் அது அவ்வளவு விசேஷமான ஒரு காரியத்தை செய்கிறார். சரி, இப்ப விதைக்கிறான். விதைக்கப்பட்டதற்கு பின்போ அது என்ன, எல்லாவற்றை விட அது உயர என்ன பண்ணுகிறது, பறக்குது. நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ள வசனமும் வார்த்தையும் ஆண்டுடைய வார்த்தையும் விதைக்கப்படும் பொழுது உள்ள அது பத்திரப்பட்டிருக்க வேண்டும், அது வளர்ச்சி அடைய வேண்டும். ஆண்டவர் விதைக்கிற ஓமையை பற்றி சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் வழி அருகே விதைக்கப்பட்டவன். இங்க ஒரு செய்தியை நீங்க கேட்டுட்டு போறீங்கன்னு வச்சிருங்களேன், கேட்டுட்டு கேட்கிற வர ஒரு உணர்வு இருக்கும். கேட்டு வெளியில போன உடனே கேட்ட வார்த்தையில ஒரு உணர்வு என்ன பண்ணாது, நம்மளை விட்டு போயிரும். ஏனோ தானு கேட்டுட்டு அதை உணர்வில்லாதவர்களா இருக்கும் பொழுது ஆகாயத்து பறவைகள் என்ன பண்ணுவா, மண்டையில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய். இப்ப இவ்வளவு நேரம் சொல்றேன்ல, ஆண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எல்லாம், ஆமா ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு நீ வெளியில போவீங்களா, அதோட காக்கா வந்து மண்டையில இருந்து எடுத்துட்டு போய். ஆமேன்னு வாயில சொல்லக்கூடாது, மனசுல என்ன பண்ணணும், ஆமேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டு போகணும். இல்லைன்னா நீங்க வெளியில போனதோடயே அவ்வளவுதான். சில பேர் வெளியில தான் காக்கா தூக்காது, உள்ளேயே வந்து காக்கா வந்து தூக்கிட்டு போயிடுவோம். நான் பேசிக்கிற போதே உங்க மண்டையில காக்காலாம் வந்து எடுத்துட்டு போயிடும். மண்டையில இருந்து தூக்கிட்டு போடுறோம், உங்களுடைய நினைவுகள் எல்லாம் மாறி போயிடும். ரெண்டாவது ஒருத்தர் என்ன பண்ணுகிறான், உள்ளே போய் விதை உள்ள போகிறது, வேக வேகமா நல்லா வளரும். ஆனா இவன் கற்பாறையில விதைக்கப்பட்டவன். இவனுடைய விதைக்கு உள்ள ரூட் என்ன ஆகுது, அந்த வேர் ரொம்ப ஆழமா போறதுக்கு இடம் இல்லாம பாறையில் என்ன ஆயிருது, இந்த வேறு நின்றது. நின்ற உடனே வளர்ச்சி என்ன ஆயிருது, 2 பேர். நிறைய பேர் சொல்றது நான் கேட்டிருக்கேன், ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறட்சியா போர் அடிக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, ஒரு ஒரு இந்த வயசு தம்பிக்கு கொஞ்சம் சாப்பாடு போதும். இப்ப அவன் ஒரு 3 இட்லி சாப்பிட்றான்னு வச்சுக்கிறீங்களேன், நான் இவ்வளவு பெருசா இருக்கு, நான் இந்த 1 இட்லி 2 இட்லி வச்சுட்டு என்னால வாழ்க்கை என்ன பண்ண முடியாது சொல்லுங்க, ஓட்ட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் தெரியுமா சோர்ந்து இருக்கிற காரணம், ஆள் இருக்கிறது பெருசா, இட்லி திங்கிறது 2. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வந்த வருஷங்களை கணக்கு பண்ணி பாருங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மெச்சூரிட்டி அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மெச்சூரிட்டி அடைஞ்சு உங்க பாடி, உங்களுடைய ஆவிக்குரிய சரீரம் வளர்ந்து கொண்டு இருக்கும் போது உங்களுக்கு ஆகாரம் அதிகமாக தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகாரம் என்ன பண்ணும், அதிகமா தேவைப்படும். உங்களுக்கு ஒரு வறட்சி ஏன் உண்டாகுது, யார் தெரியுமா, கற்பாறையில விதைக்கப்பட்டவன். விதைக்கப்பட்டிருப்பான், வளர்ச்சி ஓரளவு தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ட்ரைனஸ், ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு சோர்வு, ஒரு நிர்விசாரம், ஒரு வெறுமை, ஒரு அதிருப்தி. அவங்கள பார்த்து கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, என்னத்த ஊழியம், என்னத்த வாழ்க்கை, என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன், ஒரு போரிங். அவங்கள நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேர் குறிப்பிட்ட இடத்துல என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். காரணம் கீழே என்ன ஆயிரும், கற்பாறை. அப்ப இவங்களும் பட்டு போயிடுறாங்க. இந்த விதையும் என்ன ஆகிறது, பட்டு போற. ஃபர்ஸ்ட் உணர்வில்லாமல் போகிறார்கள், 2வது நல்லா வளர்ந்துகிட்டு வருவாங்க, அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஏன் சொல்லுங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்ப ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு அதிகாரம் படிப்பாங்க. இவங்க 5 வருஷம் கழிச்சும் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு அதிகாரம் படிப்பாங்க. 10 வருஷம் கழிச்சும் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு அதிகாரம். அப்ப நீங்க குழந்தையா இருக்கும்போது கொஞ்சோண்டு பாட்டில்ல கொஞ்சோண்டு பால் ஹார்லிக்ஸ் தந்தாங்க, உங்களுக்கு அதே இதை கொடுத்தா ஒத்துக்குருவீங்களா? நீங்க வளர்ந்துருப்பீங்களா? அப்படியே ஓம குச்சாயி ஒல்லியா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய உடம்பு, நம்ம சரீரம் எவ்வளவு வளர்றதுக்கு உணவு தேவையோ, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில உங்க வளர்ச்சிக்கு ஏற்ற உணவு தேவை. அவங்க தான் வேறு இல்லாதவர்கள். அவங்க தான் யாரு, வேறு இல்ல. நீங்க திருப்தியே இல்லாம இங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்க ஒரு எல்லையை கடந்து போக வேண்டியது இருக்கிறது. அதுவரை நீங்க அதிருப்தியோட தான் இருப்பீங்க, ஒரு பிளாங்க் மைண்டா தான் இருப்பீங்க, ஒரு ஸ்டேஜில் தான் இருப்பீங்க, ஒரு வழி அடைச்ச வழியில தான் நீங்க இருப்பீங்க. நீங்க இன்னும் ஆண்டவருக்குள்ள ஆழமாய் நீங்கள் போக வேண்டும். போகும் பொழுதுதான் உங்களுக்கு அதிக ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர முடியும். நீங்கள் திருப்தி அடைவீர்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார். கரையில இருந்து கொஞ்ச நாள் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆண்டவர் சொல்றாரு ஆழத்துக்கு போ,
கரையில இருந்து எல்லா மீனையும் பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்க கரையில இருந்து என்ன பண்ணுவீங்க? நம்ம ஆளுகளை போட்டு எடுத்துட்டு ஸ்ரீலங்கா ஸ்கூலுக்கு வர போயிட்டு வந்துடும். அங்க வர போறோம்ல பையன், இங்க நமக்கு மீன் பத்தல, கொஞ்சம் நான் வேண்டாம் அங்க போய். அப்ப ஏன் நேவிக்காரங்களா பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா அவங்க சொல்றாங்க, ஸ்கூலுக்கு பிள்ளையெல்லாம் போக எங்களுக்கு தெரியும், நாங்கள் டாட்டா காமிப்போம் சொல்றாங்க. அப்போ நீ டாட்டா காமிச்சா உன்னை பிடிக்காம என்ன பண்ணுவோம்? அப்போ எவ்வளோ ஆழத்துக்கு போறாங்க பாருங்க மீனுக்காக. உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய செழிப்பு வேண்டுமானால் நீங்கள் ஆழத்துக்குள்ளே போக வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆழத்துக்குள்ள போறீங்களோ அவ்வளவுதான் மரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்வளவு ஆழத்துல போறீங்களோ அவ்வளவுதான் உங்களுக்கு மீன் கிடைக்கும். எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அவ்வளவுதான் நீங்க ஹெல்த்தா இருப்பீங்க. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில மட்டும் நீங்க நான் ஆரம்பத்துல இருந்த ஸ்டேஜ்லயே இருந்து என்னுடைய வேற நான் படர விடாம நான் இருந்தேனானால் நான் சீக்கிரத்திலே பட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உள்ளே இருந்து விதைக்கப்பட்ட பின்போ அது பெருசா மாறுமா? பெருசா மாறுறதுக்கு முன்னாடி இது உள்ள வேர் விட வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளது என்ன பண்ணணும்? வேர் விட வேண்டும். உள்ள வேர் விட்டு அது வளர்ந்து பெருக வேண்டும். அது பெருகி எப்படி இருக்குமாம்? அந்த வசனத்தை வாசிக்க நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அது வளர்ந்து விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து பெருசு வளர்ந்து அது பெரிய மரமாய் ஆனது, பெருகினது, பெருகி பெருசாகி அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினது. ஃபர்ஸ்ட் உள்ளே விதைக்கணும். ரெண்டாவது அதை வேர் விட செய்யறதுக்கு நிறைய ஃபுட் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நீங்க இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வழிகள். இல்லைன்னா கொஞ்ச நாள்ல நீங்க சர்ச்சுக்கு போறதை வெறுத்துருவீங்க, உங்க பாஸ்டரை வெறுத்துருவீங்க, நீங்க பாடுற பாட்டை வெறுத்துருவீங்க, ஜீவன் இல்லாதவங்களா நீங்க மாறிடுவீங்க. உங்களுக்கு ஜீவன் வந்துகிட்டே இருக்கணும், தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கணும், தூண்டப்பட்டு கொண்டே நீங்கள் இருக்க வேண்டும். தாவீது சொல்றான், நான் தாகமும் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறேன், நான் தாகமா இருக்கிறேன். அவ்வளவு தாகம் அவனுக்குள்ள இருந்துச்சு. எலியாவை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். எப்ப வர சொல்லுங்க? சாகிற வர. மோசே கண்கள் கடைசி வரை தெரிந்தது, காலேபுக்கு கடைசி வரை பலன் இருந்தது. காரணம், அவங்க கடைசி வரை வேர் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால கடைசி வரை அவங்களுக்கு பலன் இருந்துச்சு. கர்த்தர் உங்களுக்குள்ள தரணும். அப்ப தந்தாதான் பெரிய விளைவுகளை, ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். இப்பொழுது அது உள்ளே போய் வளர்கிறது. அல்லேலூயா. உள்ள போய் என்ன பண்ணுது? அது வளர்ந்து பெருக ஆரம்பிக்கிறது. உங்களுக்குள்ள எத்தனை பேர் பெருக்கத்தை விரும்புறீங்க? நீங்க இந்த ஸ்டேஜை விட்டு தாண்டணும். சொல்லுங்க, இந்த ஸ்டேஜை விட்டு தாண்டணும். உள்ள வளரவே மாட்டுக்கான், உடம்பே வைக்க மாட்டுக்கு. பிறந்தப்ப நல்லா இருந்தான், பக்கத்து கடையில் இட்லி வாங்கி பிணைஞ்சு கொடுத்தீங்க, பையலுக்கு 20 வயசு ஆச்சு, இன்னும் ஒரு இட்லிய கவர்ல கட்டி சாம்பாரோட வந்து அவன்கிட்ட கொடுத்தா அவன் என்ன உடம்பு வைக்க? அவன் பெருகணும்னா உணவை கூட்டணும். அதுக்கப்புறம் தான் அவனுடைய உண்மையான வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். நிறைய பேர் அந்த ஸ்டேஜுக்கே வராததுனாலதான் மங்கி போன நிலைமையில நாம் இருக்கிறோம். ஆண்டவர் தேடி என்ன செய்ய பிரதர்? ஆண்டவர் தேடி வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. நீங்க ஜெபத்தை கூட்டுங்க, ஆராதனை கூட்டுங்க, பைபிள் படிக்கிறத கூட்டுங்க, உங்க வேற இன்னும் அகலப்படுத்துங்கள், நீ இன்னும் ஆழத்துக்குள்ள போங்க. கர்த்தர் வருகிற நாட்கள்ல பெரிய காரியத்தை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், யாக்கோபு கீழே வேர் பற்றி, கீழே எவ்வளவு வேர் பற்றுறானோ அவ்வளவுதான் மேல பூக்க முடியும், கனி கொடுக்க முடியும். கனி வெளியில வரணும்னா கீழே வேர் பற்றி ஆகணும். முன்னாடி நல்லா ஜெபம் பண்ண, இப்ப எனக்கு ஜெபம் பண்ண முடியலன்னா சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் மாறணும். முன்னாடி அப்படி ஜெபம் பண்ணுவேன் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? வனாந்தரத்துல போய் கத்தி ஜெபம் பண்ணுவோம். நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க. நான் சொல்ல, இன்னும் வனாந்தரம் என்ன பண்ணுது? இருக்குது. இப்ப என்ன பண்ணலாம்? கத்தி ஜெபம் பண்ண. அது பழைய வரலாறு அல்ல. கர்த்தர் மீண்டும் அதை செய்யும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப அது வளர ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் உள்ள இருந்து ஒரு பெரிய வளர்ச்சியை தருகிறார். எது அதுல வளர முடியும்? குடும்ப சமாதானங்கள்ல கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மள வளர்ப்பார். பொருளாதாரத்துல என்ன பண்ணுவாரு? பெருக முடியும். குணாதிசயங்கள்ல பெருக முடியும், கிருபையில பெருக முடியும், மேன்மையில பெருக முடியும்.
பனையை போல எல்லா விதத்திலையும் நாம் பெருக கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது வளர்ந்து பெருகி சுற்றியுள்ள எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நல்ல கவனி. ஒரு வார்த்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தாவீதை குறித்து இருக்கிறது. தாவீது வர வர என்ன பண்ணானா? விருத்தி அடைந்தான். ஏன் விருத்தி அடைஞ்சான்னு உள்ள ஆன்சர் அங்க இருக்கும் பாருங்க. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். ஏன்? சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆண்டவர் நம்மளை விருத்தி அடைய பண்ணணும்னா ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வர 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 விருத்தி அடைந்தான். உங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்குது நம்புறீங்க? இன்னையில இருந்து அதுக்குள்ள ஆகாரத்தை நீங்க அதிகமா கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னால முடியாதா? என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? கவனிங்க, பரலோகத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி பூமியில ஒரு அசைவை கொண்டு வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆண்டவருடைய கை ஒருபோதும் குறுகி போகவே இல்லை. ஆனால் பூமியில அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பாத்திரங்கள் குறைவு. நான் சொல்ற புரியுதா? இப்ப நம்ம பாஷையில சொல்லணும்னா ஒரு 10,000 லிட்டர் டேங்க் தண்ணி மேல இருக்குது. பைப்பு ஸ்ட்ரா மாதிரி இருக்குது. ஸ்ட்ரா பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் ஸ்ட்ரா யாரும் யூஸ் பண்றது. முன்னாடி ஓடி போய் கலர் வாங்கிட்டு வருவான்னு ஓடி போய் ஒரு ஸ்ட்ராவை கொடுப்பாங்க. கலர்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்ட்ரா ஒரு 10,000 20,000 லிட்டர் தண்ணி பூமிக்கு தேவைப்படுகிறது. ஆனா திறந்து விடுற பைப்பு பார்த்தா ஸ்ட்ரா அளவு. இதை வச்சு என்னைக்கு இந்த பூமியை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த முடியும்? உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தருடைய பலத்த கை ஆயத்தமாக இருக்கிறது. சொல்லுங்க, கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க கர்த்தருடைய பலத்த கரம் ஆயத்தமா இருக்கிறது. ஆனா நானும் அது எனக்குள்ள வர்றதுக்கு நான் தகுதி இல்லாதவனா இருக்கிறேன். உபவாசம் சொல்லுவாங்கல்ல, உபவாசம்னா உபவாசம் பண்ணி ஆண்டவரை மாத்தணும்னு நினைப்பாங்க. இதை ஊழியக்காரர் அழகா சொன்னார். உபவாசம் பண்ணி ஆண்டவரை நம்ம பக்கம் திருப்புறது. ஆக்சுவலா அது ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவர். இல்லையா? ஆண்டவர் மாறவே மாட்டார். உபவாசம் இருக்கும்போது எதுவும் தெரியுமா மாறுது? உங்க ஸ்ட்ரா பெரிய பைப்பா என்ன பண்ணுது? மாறு. நம்மளை கர்த்தர் மாத்துகிறார். உபவாசத்துல யார் மாறுறோம்? ஆண்டவர் மாறுறாரா? நம்ம மாறுறோமா? நம்ம தான் மாறுறோம். நீங்க ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் திரும்புறாரா உங்க பக்கம்? இல்ல நீங்க திரும்புறீங்களா? ஆண்டவர் உங்க பக்கம் திரும்பிதான் இருக்காரு. ஆண்டவர் உங்க பக்கத்துல ஆசீர்வாதத்தை வச்சுதான் இருக்காரு. ஆண்டவர் உங்களுக்காக நிறைய மகிமையிலும் கனத்தையும் வச்சுதான் இருக்கிறாரு. ஆனால் தருவதற்கு நாம் ஏற்ற பாத்திரங்களா இல்லாததுனாலதான் நம்ம பெற்றுக்கொள்வது கிடையாது. தாவீது வர 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 விருத்தி அடைந்தார். எல்லாத்துலயும் பெருகினா. ஏன் பெருகினா? சேனையில் கர்த்தர் அவனோடு கூட. உங்க குடும்பத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நல்ல ஆகாரத்தை அந்த விதை வளருவதற்கு நீங்க என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஜபத்தை நீங்க தயவு செய்து கூட்டணும். நீங்க கூட்டணும், நான் கூட்டணும். நான் அதிக மீன் பிடிக்கணும்னா நான் ஆழத்துக்கு போய் தான் ஆகணும். நான் என் ஊழியத்துடைய ஸ்டேட்டஸையும் நான் சொல்லணும்னா அதான் அப்டேட் ஆகணும். ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றான், ஒரு போனை அப்டேட் பண்றான். ஒரு விசுவாசி அப்டேட் ஆகணும். நம்முடைய திறவுகோல், நம்முடைய வாசல், தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல கொட்டுறதுக்குரிய வாசல்கள் அகலப்படுத்தப்பட வேண்டும். பாதைகள் செவ்வாய்ப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் இறங்கி நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும். கிரியை செய்யறதுக்கு நீங்க அந்த பாத்திரமா என்ன பண்ணணும்? மாறு. ஆண்டவர் ஒருவரை வஞ்சிக்கிறவர் அல்ல, ஒருவருக்கு ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறவரும் அல்ல. எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி தான் வச்சிருக்கிறார். ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்? குறுகி போயிருக்கிறோம். தாவீது வர 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 எல்லாவற்றிலும் விருத்தி அடைந்தான். கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த மரம் கடுகு விதை உள்ளே விதைக்கப்படுகிறது, வளர்கிறது, பெருகுகிறது. இப்போது பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் பாருங்களேன். ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மைனா ஒரு பெரிய அடையாளம் நடந்தாகணும். நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறி ஆகணும். சொல்லுங்க, நீங்க மற்றவங்களுக்கு அந்த இடத்துக்கு நீங்க வரணும்.
ஆண்டவர் உங்களோட இருக்கிறதுடைய அர்த்தம் சொல்றாரு, கடுகு விதை உனக்குள்ள ரட்சிப்பு ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு, அது வளர்ந்துச்சு, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு, அடுத்து இது கிளைகளை என்ன பண்ணுது, விடுது. ஆகாயத்து பறவைகள் வானத்துல பறந்துகிட்டு இருக்குது, நிழலுக்கு ஒண்ணுமே இல்லை, அழகா இந்த கிளையில என்ன பண்ணுது, அது உட்கார். இதான் விசுவாசி, இதான் ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம். பூமியிலே ஆதரவு இல்லாதவர்கள், பூமியிலே கஷ்டப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள் எல்லாம் ஆகாயத்து பறவைகளை போல பறந்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் உட்கார்ற இடம் எதுவும் தெரியுமா? நீங்களும் நான் ஏதோ ஒரு வகையில நீங்கள் ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு மாற வேண்டும். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிற அடையாளம் என்ன சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து. நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். தேவனுடைய ராஜ்யம் உள்ள வந்த உடனே இதான் நடக்கும். ஹல்லேலூயா. இப்ப கொஞ்சம் பேரா இருந்தாலும் நான் பேசுற வார்த்தை நீங்க கேட்கறீங்க பாத்தீங்களா, இது எனக்குள்ள விதை உளுந்து கிளை உளுந்து அந்த கிளையிலே அடைகிற குருவிகளாக நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு நீங்க எல்லாரும் உங்க வார்த்தையும் கேட்கும்படி கிளைகளிலே குருவிகள் உட்கார வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு கவலையோட இருக்கிறவனுக்கு நீ போய் சொல்லி அவனை இளைப்பார பண்ணும். பொருளாதாரம், பண உதவி, ஆறுதல், சந்தோஷம், சமாதானம், ஏதோ ஒரு வகையில் எனக்குள்ள இருந்து பிறருக்கு ஆசீர்வாதமா நான் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மரம் கிளை விட்டது, மரங்கள்ல எது உட்கார்ந்துச்சு, ஆகாயத்து பறவைகள் எல்லாம் உட்கார்ந்துச்சு. இப்பொழுது பூமியில இருக்கிற சகல பூண்டுகளிலும் அது பெருசா மாறுச்சு. தானியேல் ஒரு சிலையை சொப்பனம் காண்கிறான். ஒவ்வொரு ராஜ்யமா காண்றான். கடைசி ராஜ்யம் அந்தி கிறிஸ்துனுடைய ராஜ்யம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு கல் உருண்டு ஓடி அப்படியே சிலையை உடைத்து தூள் தூளாக்கி பதரை போல அடிச்சு காற்று அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த கல் என்ன பண்ணுச்சா, பெருகி 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 பூமியை நிரப்பிட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே உங்களை நிரப்பணும். இயேசு கிறிஸ்து கடைசி அந்த பூமியிலே வருவார். பூமி அவருடைய மகிமையால் நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா ஆட்சிகளையும் கர்த்தர் முடிய பண்ணி 1000 ஆண்டுகள் அவரோடு கூட நாம் ஆட்சி செய்யும்படி கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை பெருசாக மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ராஜ்யத்துல போய் எத்தனை பேர் நிக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்தி கிறிஸ்து அழிக்கப்படுவான். எல்லாம் அவனுடைய ஆட்சிகள் அழிக்கப்படும். ராஜாதி ராஜாவாய் இரட்சகர் இயேசு கிறிஸ்து பூமியை நிரப்புவார். அவர் நிரப்பும் போது நீங்களும் நானும் அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அப்ப இப்ப நீங்க அற்பமா நினைக்கிறீங்க இருக்கீங்க, ஆனா நாளைக்கு ஆள போறதே யாரு? உங்களை கொண்டுதான் கர்த்தர் ஆள பண்ண போகிறார். நீங்க தான் தேசத்தை ஆள போகிறீர்கள். 1000 வருஷ அரசாட்சியில நீங்க தான் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் உங்களை தான் கர்த்தர் பூமியை நிரப்ப போகிறார். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த விதை சாதாரணமா நீங்க என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஏதோ சபைக்கு போறோம், ஏதோ ரசிக்கப்பட்டோம், ஏதோ கூட்டத்துக்கு வர்றோம் இல்ல. உங்க குடும்பத்துல பெரிய விளைவுகளை வர்ற நாட்களை இது கொண்டு வர போகிறது. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் ஊழியங்களிலே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தர போகிறார். நீங்க கணக்கு போட்டுறாதீங்க, இதான் இந்த எல்லைதான் ஆண்டவர் சொல்ற, உன் கூடாரத்தின் எல்லையை விரிவாக்கு, தடை செய்யாதே. இதுதான் நீங்க பிக்ஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருகும்படி கர்த்தர் நம்மை செய்வார். இங்கேயும் நிரப்ப போகிறோம். மரணத்திற்கு பின்பாக இயேசு ராஜா ஆள போகிறார். நாம் பூமியை 1000 வருஷம் நிரப்ப போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நாம் ஜெபிப்போம்.